ஹே ஹாய் கைஸ், இனி நான் பார்க்க போறது 2008 வெளியான ஒரு பயங்கரமான ஃபேண்டசி அட்வென்ச்சர் கலந்த ஒரு படம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, நம்ம உலகத்துல மனுஷங்க மட்டும் இல்லாம கண்ணுக்கே தெரியாத மெதிக்கல் கிரியேச்சர்ஸும் நம்ம கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஆர்தர் ஸ்பைடர்விக் அவரோட புக்ல குறிப்பிட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த புக் தான் அவரோட வாழ்வாதாரமே. ஆனா ஒரு கட்டத்துல அப்படிப்பட்ட அந்த புக் இந்த உலகத்துக்கே அழிவு தரும்னு நினைச்ச அவரு அத தீய சக்தி கிட்ட இருந்து காப்பாத்த நினைச்சாரு. ஆனா இவரால எவ்வளவு காலத்துக்கு காப்பாத்த முடியும்? அப்படியே காலங்கள் நகரும் போது அந்த வீட்டுக்கு புதுசா வந்த ஃபேமிலி, நம்ம படத்தோட ஹீரோ தெரியாதனமா அந்த சீல் பண்ணப்பட்ட அந்த புக்கை ஓபன் பண்ணிடுறாரு. அந்த புக்கை திறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, அது சீல் பண்ணப்பட்டிருக்க காரணம் என்ன, இது எல்லாத்தையும் நமக்கு சொன்ன கதை தான் தி ஸ்பைடர்விக் கிரானிக்கல்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன், இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட பூச்சிகளோட சாம்பிள்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இதை எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இவர் பேர் தான் ஸ்பைடர்விக். இவர் ரொம்ப காலமா இதை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, இவர் எதையோ பார்த்து பயப்படுறாரு. அப்படி பயந்த அடுத்த வினாடியே அந்த புக்கை மொத்தமா மூடி அதை அந்த இடத்துல சீல் பண்றாரு. அதை சீல் பண்ண அடுத்த செகண்டே கண்ணுக்கே தெரியாத ஒரு மிகப்பெரிய அலை அந்த வீட்டை விட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அண்ட் இதனால ஆபத்து வரும்னு தெரிஞ்ச அவரு அதை ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்னு போகும்போது அப்படியே கட் பண்ணி டைட்டில போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து சரியா 80 வருஷம் கழிஞ்சு நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இதோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோவோட அம்மா ஹெலன் நியூயார்க்ல வீடை காலி பண்ணி நேரா இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த வீடு இருக்கு இல்லையா, இது இவங்களுடைய வம்சாவளி சேர்ந்த வீடு. இந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்க ரெண்டு பேத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆனா நம்ம ஹீரோ ஜாரட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இந்த இடம் சுத்தமாவே பிடிக்கல. ஜாரட் கூட பிறந்தவங்க ரெண்டு பேரு, அவ சிஸ்டர் மெலோரி, அதுக்கப்புறம் அவன் பிரதர் பேரு சைமன். அவங்க அக்காக்கும் ஜாரட்க்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. எப்ப பிரச்சனை வந்தாலும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான் சண்டை வரும். அண்ட் இப்ப அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள வராங்க. அப்படி அவங்களோட ரூமுக்கு வரும்போது அங்க ஆர்தர் ஸ்பைடர்விக்கோட ஃபேமிலி போட்டோ இருக்கும். ஆக்சுவலி நம்ம பசங்களோட கிரேட் கிரேட் அங்கிள் தான் இவரு. அவரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் லூசிண்டா. ஆர்தர் ஸ்பைடர்விக்கோட பொண்ணு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அப்பதான் ஜாரட் கேக்குறான், ஆமா எதனால அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க, எதுக்காகனா அது பாரிஸ் அவங்க அப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. இதனாலதான் அவளை பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. நம்ம ஜாரட்க்கு பார்த்தா அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவன் ஒவ்வொரு டைமும் கால் பண்ணுவான், ஆனா அவருக்கு ரீச் ஆயிருக்கவே ஆகாது. இப்ப அதுக்கப்புறமா எல்லாருமே டின்னர் சாப்பிட வராங்க. அந்த வீட்டுல இருக்கிற கபோர்ட்ல சுத்தியுமே பார்த்தா ஒரே தேனும் தக்காளி சாசுமா தான் இருக்கு. சரி, இனி இவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்பதான் மெலரி வரா. எங்க பாரு ஜேடன், என்னோட மெடல் எங்க, நீ தானே அதை திருடி வச்சிருப்ப, மரியாதையா குடு அப்படின்னு சொல்லும் போது, மெடலா, நான் எந்த மெடலுமே எடுக்கலையே, நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு அவன் கேக்குறான். எப்படி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்த சமயத்துல நம்ம ஜாரட்டோட அப்பா கால் பண்ணுவாரு. அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் சுத்தமா ஆகவும் ஆகாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இந்த தாட்டி பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க அம்மா அதை வெளியில காட்டிக்கல. ஜாரட் கிட்ட அவங்க அப்பா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இவனும் வாங்கி பேசுறான். அதுல அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நான் வர பாக்குறேன், அப்படி வர முடியலன்னா என்ன நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் இதை கேட்ட உடனே அவர் ரொம்ப சோகமாகறான். அண்ட் நாளைக்கு அவங்க அப்பா வராம போனதுக்கு அவங்க அம்மா தான் காரணம்னு இவன் நினைச்சுப்பான். ஏன்னா இவங்க தான் எப்ப அவங்க அப்பா கால் பண்ணாலுமே எரிஞ்செரிஞ்சு விழுகிறாங்களே, கொஞ்சம் போனை அட்டென்ட் பண்ணா கொஞ்சம் சிரிச்சுதான் பேசலாமே, எதுக்காக எரிஞ்செரிஞ்சு விழுகிறீங்க அப்படின்னு அவன் கோவமா கேக்குறான். அவங்க அம்மாவும் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவனுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்னா அவனோட ரூம் போலாம் அப்படின்னு பாக்கும்போது சிவத்துக்கு கீழே ஏதோ ஊர்ற மாதிரி அவனுக்கு தெரியுது. அது கீழே இருந்து நேரா அந்த போட்டோஸ்க்கு பின்னாடி போகுது. இவன் என்ன பண்றான்னா, அந்த இடத்த போய் தட்டும் போது திரும்ப உள்ள இருந்து யாரோ வெளியில தட்டுறாங்க. இத பார்த்த உடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அதனாலே பயந்து போய் என்ன பண்றான்னா, தொடப்பத்தை எடுத்து அந்த இடத்துல ஓட்ட போடுறான். பார்த்தா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு போகுது. திரும்பவும் குத்தி குத்தி செவுத்தெல்லாம் ஓட்டையாக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்துருவாங்க. எங்க பாரு, நான் தெரியாம கோவப்பட்டுட்டேன், அதுக்குன்னு நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா அந்த மாதிரி சொல்லி அவங்க ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்த மெலரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அம்மா, நாங்க இதை கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பி விடுறா. நீ இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு அவன் கோவமா கேட்கும் போது, ஒரு நிமிஷம் இரு, இந்த செவுத்துக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் நான் ஓட்ட போட்டேன். அப்படியா, என்னால இதை நம்ப முடியலையே அப்படின்னு அவன் சொல்லும் போது அந்த இடத்துல திரும்பவும் சத்தம் வருது. அதனால இந்த தாட்டி மெலோரி என்ன பண்ணுவானா, தொடப்பத்தை எடுத்துட்டு போய் அந்த செவுத்துல முட்டுவா பாருங்க, மொத்தமா அந்த இடம் இடிஞ்சு விழுந்துரும். அப்படி அந்த செவுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா அது ஒரு டம்ப் வெயிட்டர், இந்த லிப்ட் மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்குள்ள அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அம்மாவோட கார் கீஸும் அங்கதான் இருக்கும். இவ காணாம போச்சுன்னு தேடினாலே மெடல்,
அதுவுமே அங்கதான் இருக்கும். இந்த மெடல் இங்கதான் இருக்கான் அப்படின்னு ஜாரட்டை பார்த்து கேட்கும்போது, என்ன நான் தான் இதை எடுத்துட்டு வந்து இந்த செவத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சு இந்த செவரை வந்து தடையுமே தெரியாம மூடி இருப்பேன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ இதை எப்படி பண்ணலாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ தான் இதை பண்ணிருக்க, நீ தான் எப்பவுமே இதெல்லாம் பண்ணுவ, அதனால நீ தான் இந்த இடத்த கிளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சரின்னு நம்ம ஜாரட்டோ என்ன பண்றான்னா அதை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டம்ப் வெயிட்டர்ல ஒரு கீயை வந்து கண்டுபிடிக்கிறான். சரி, அப்படி மேல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் என்ன பண்றான்னா அதுல ஏறி மெதுவா கயிறு இழுத்து மேல போறான். சோ இது நேரா எங்க வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா அந்த வீட்டோட அட்டிக்ல வந்து கனெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சீக்ரெட் பிளேஸ். அந்த இடத்துல வந்து சுத்தி பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட புக்ஸும் இந்த ஆராய்ச்சி பண்றதுக்கான டூல்ஸும் தான் அங்க இருக்கு. அண்ட் இது நம்ம ஸ்பைடர் விக்கோட ஒரு சீக்ரெட் பிளேஸுமே கூட. அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு கடைசியா ஒரு ட்ரங்க் பெட்டியை வந்து இவன் பார்ப்பான். அந்த ட்ரங்க் பெட்டியில இருக்கிற சிம்பிளும் இவன் கையில வச்சிருக்கிற அந்த கீயோட சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்ன பண்றான்னா அந்த சாவியை வச்சு அதை வந்து ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய துணிமணிகள் தான் இருக்கு. பெருசா ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா அந்த துணிமணிகளுக்கு நடுவுல ஒரு புத்தகம் வந்து ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகம் சீல் செய்யப்பட்டிருக்கா, அது மேல வார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜுமே இருக்கு. இவன் வந்து அந்த லெட்டரை படிக்கலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடி யாரோ போற மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற ஒரு டேபிள் மேல ஜாரட் கிரேஸ் இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் கொண்டு வந்த அந்த டார்ச் பயங்கரமா சுத்துறத பார்த்துட்டு இவன் என்ன பண்றான்னா அலறி அடிச்சுக்கிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறான். இந்த மாதிரி இந்த புக்கை எடுத்துட்டு வேகமா வந்து சைமன் கிட்ட சொல்லும் போது அவன் எதையுமே நம்ப மாட்டான். அதாவது இந்த மாதிரி மேல அட்டிக்ல நான் போயிருந்தேன், அங்க டேபிள்ல யாரோ என் பேரை எழுதி இங்க இருந்து பூ சொன்ன மாதிரி எழுதியிருக்காங்க, கண்டிப்பா மேல யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, சும்மா நீ ஏதோ பாத்துட்டு வந்து உளராத, போய் படுத்து தூங்கு அப்படின்னு அவன் சொல்றான். அண்ட் ஜாரட் வந்து இப்ப என்ன பண்றான்னா அவனோட பெட்ல படுத்துக்கிட்டே இந்த புக்கை வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அது மேல ஒரு சின்ன வார்னிங் லெட்டருமே இருக்கும்ல, அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, இந்த புக்கை படிக்க முயற்சி பண்ணாதீங்க, இதனால நீங்க ஒரு மோசமான சூழ்நிலையில மாட்டிப்பீங்க, இதை திறந்தீங்கன்னா மரண பாதை உங்க கண் முன்னாடி தெரியும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. ஆனா ஜாரட் வந்து அதை பெருசா எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அவன் என்ன பண்றான்னா அந்த சீலை வந்து பிச்சாடுறான். அந்த சீலை எடுத்து அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வேவ் அந்த இடத்த விட்டு கிளம்புறத நமக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பயங்கரமான சத்தங்கள் எல்லாம் கேட்கறத பார்த்த உடனே இவன் என்ன பண்றான்னா அவன் ரூம்லயே ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஏறி உட்காந்து அந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். இவன் அதுக்குள்ள போகும்போது சரியா மணி 11:30. அதை எழுதினவர் வந்து ஆர்தர் ஸ்பைடர்விக். அவர் அதுல அப்படி என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, டியர் ரீடர், நீங்க இப்ப படிக்க போறது என்னோட வாழ்க்கையோட அர்ப்பணிப்பு. கூடிய சீக்கிரமே நம்ம உலகத்துல நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய கண்ணுக்கே தெரியாத ஜந்துக்களை உங்களால பார்க்க முடியும். அதுங்க எல்லாமே மேஜிக் மூலமா கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் கண்ணுக்கே தெரியாத அந்த ஜந்துக்களை பாக்குறதுக்கான சக்தி உங்களுக்கு கொடுக்கும். அதுல அவர் தெளிவா குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, இந்த ஜந்துக்கள்ல நிறைய நல்லதுங்களும் இருக்கு, கெட்டதுங்களும் இருக்கு. அப்படி தீய சக்திங்க எல்லாமே வேலை செய்யறது முல்கராத்துக்கு மட்டும்தான். அவனுக்கு அளவிட முடியாத சக்திகள் இருக்கு, ஆனா அவனுக்கு அது பத்தாது. அவனுக்கு தேவைப்படுறது எல்லாமே இந்த புத்தகம் தான். அதனால அவன் எப்படி வேணா வருவான், எந்த ரூபத்துல வேணாலும் இந்த புக் அடையறதுக்காக வருவான். அதனால நீங்க எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். சோ அந்த மாதிரி இவன் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ மெலாரி அலற சத்தம் வந்து அவனுக்கு கேக்குது. அந்த அலறல் சத்தத்துல 2 பேருமே எந்திரிச்சிருவாங்க. அதுவும் மணி இப்ப 2:45. என்னன்னு பார்த்தா அவளோட முடியெல்லாம் கட்டுல பின்னப்பட்ட நிலைமையில ஓட்டி கிடக்குது. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம பசங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. ஜாரட் பார்த்த உடனே இவன் தான் என்னோட முடிய பாலாக்கி இருப்பான், அவனை வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு மெலரி கத்துறா. அண்ட் அவங்க அம்மாவும் இதை வந்து நம்புறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த வீட்டை வந்து காட்டும் போது அதை சுத்தியும் ஒரு தடுப்பு வலை இருக்கிறத வந்து நமக்கு காட்டுறாங்க. ஆனா அதை பார்க்கவே ஒரு சின்ன வட்டம் மாதிரிதான் இருக்கும். இப்ப அடுத்த நாள் காலையில சைமனும் மெலாரியும் விளையாண்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஜாரட், எங்க பாரு, நேத்து நான் எதுவுமே பண்ணல, இதுதான் பண்ணுச்சு. வீட்டுல இருந்த ஒரு ப்ரௌனி நம்ம எல்லாரையுமே இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு அதை நினைக்குது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு வந்து தேன்னா ரொம்ப பிடிக்கும்னு அந்த புக்ல எழுதி இருக்கும். இப்ப அதை சமாதானப்படுத்தணும்னா இவங்களுக்கு வந்து தேன் தேவை. இப்ப தெரியுதா ஏன் அந்த வீட்டுல வந்து ஏகப்பட்ட தேன்கள் இருக்குன்னு. அந்த மாதிரி அந்த புக்கை அவன் அந்த வட்டத்தை தாண்டி கொண்டு வரும்போது தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு இவனை பாக்குற மாதிரி நமக்கு தெரியுது. அண்ட் என்னதான் நம்ம ஜாரட் இதை பத்தி இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க 2 பேத்துக்கும் அது ஏதோ கதை கேட்கற மாதிரி தான் இருக்கு. அதனாலே அவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஜாரட் வந்து அந்த வட்டத்துக்கு வெளியில நின்று பாத்துட்டு இருக்கும் போது கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒண்ணு வேக வேகமா இவ்வளவு நோக்கி வர்ற மாதிரி இருக்கு. உடனே இவன் என்ன பண்றான்னா அந்த வட்டத்துக்குள்ள வந்த உடனே அந்த வீட்டை சுத்தி இருக்கிற தடுப்பு சுவர் அதை வந்து உள்ள வர விடாம தடுத்துரும். இத பார்த்த உடனே அவன் பயந்து வேக வேகமா உள்ள ஓடிடுறான். ஆக்சுவலி அந்த பிரௌனிய பத்தி அவன் சொல்லிருப்பான் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்த டம்ப் வெயிட்டர் தான் அந்த பிரௌனியோட வீடா இருந்திருக்கும். அததான் இவங்க வந்து சுத்தப்படுத்தி இருப்பாங்களே. அதனால இவன் என்ன பண்றான்னா புதுசா ஒரு வீடை வந்து உருவாக்கி அட்டிக்ல போய் வச்சு அந்த பிரௌனிய கூப்பிட பாக்குறான். அவன் வந்து பிஸ்கெட்ல தேனெல்லாம் ஊத்தி அந்த இடத்துல வச்சு ரொம்ப நேரமா அந்த பிரௌனி
மணிக்காக காத்துட்டு இருப்பான். ஆனா அது வந்த மாதிரியே தெரியல. காத்திருந்து அவன் அந்த இடத்துல தூங்கிடுவான். இப்ப அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிஞ்சு அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து தேன் பாட்டில காணும். அது மட்டும் இல்லாம யாரோ சாப்பிடுற சத்தம் வந்து அங்க கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஜந்து அந்த தேனையும் பிஸ்கெட்டையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத அவன் பாக்குறான். ஆனா இவனை பார்த்த உடனே அது மறைஞ்சு போய் அந்த இடத்துல விட்டு தப்பிச்சு ஓட பாக்குது. ஜாரெட் வந்து விடுற மாதிரியே தெரியல. இங்க பாரு போகாத, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்ல திரும்பவும் தேனை தடவி அது கிட்ட கொண்டு போய் கொடுக்கறான். சோ அந்த மாதிரி அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அதுவுமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது என்ன சொல்லுனா, நீ விருப்பப்பட்டா மட்டும் தான் நாங்க உன்னோட கண்ணுக்கு தெரியும். சரி என்ன விஷயமா இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, ஆர்த்தர் ஸ்பைடர்விக் இந்த புக்ல எழுதி இருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் நீங்க தானா அப்படின்னு கொண்டு வந்து அந்த புக்கை காட்டும் போது அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஆக்சுவலி அதோட பேரு வந்து டெம்பிள் டேக். இந்த புக்கை வந்து பாதுகாக்கிற வேலையே இதோடதுதான். ஆனா இப்ப இந்த புக்கை வந்து இவன் எடுத்தனால அது செம்ம காண்டாகி பயங்கரமான உருவத்துக்கு அது உருமாறுது. அது மட்டும் இல்லாம கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அது தூக்கி வீசுது. அதனால இதை சமாளிக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்னா திரும்பவும் பிஸ்கெட்ல தேனை தடவி அதுக்கு கொடுக்கறான். அத அந்த மாதிரி அந்த தேனை வந்து எடுத்து சாப்பிடும்போது திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறுதா. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆர்த்தர் ஸ்பைடர்விக் தான் என்கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து அதை பாதுகாக்க சொன்னாரு. நான் அதை அழிச்சிடலான்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அவர் தான் பாதுகாக்க சொன்னாரு. ஆனா ஒரு சின்ன பையன் நீ அதை வந்து எடுத்துட்ட. அது மட்டும் இல்லாம அந்த வட்டத்தை விட்டு அதை நீ வெளியிலயும் கொண்டு போயிருக்க. இது வட்டமா? எந்த வட்டத்தை நீ சொல்ற அப்படின்னு அவன் கேட்கும்போது அப்பதான் அது வந்து ஜன்னல் கிட்ட வந்து அதோ கீழே இருக்கு இல்லையா ஒரு வர, அதுதான் வட்டம்னு அது சொல்லுது. சரி எதுகிட்ட இருந்து இது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்க கிட்ட இருந்துன்னு அந்த டெம்பிள் டேக் சொல்லும். ஆனா நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அந்த சமயத்துல சைமன் அந்த வட்டத்தை தாண்டி அவன் போயிருவான். அவன் வந்து பூனையை தேடிட்டு போகும்போது அதுங்க கிட்ட அவன் மாட்டிப்பான். யாரு அதுங்க, எதுங்க கிட்ட அவன் மாட்டிட்டான் அப்படின்னு கேட்கும்போது அது பேரு காப்ளின்ஸ். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு அது கோவமா உருமாறி சொல்லும் போது இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அது சொல்லும், இந்த கல்லு வழியா பாரு அப்பதான் அவங்க தெரிவாங்க அப்படின்னு அது சொல்லுது. அதை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது காப்ளின்ஸ் வந்து அவனை இழுத்துட்டு போகுதுங்க. இத பார்த்த உடனே அவன் என்ன பண்றான்னா அந்த புக்கை எடுத்துக்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா அந்த டெம்பிள் டேக் அந்த புக்கை கொடுக்கற மாதிரியே தெரியல. இவன் அதை தள்ளி விட்டுக்கிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு வேக வேகமா அங்கிருந்து ஓடுறான். அந்த மாதிரி அவன் போகும்போது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவனை எங்கேயுமே காணோம். ஆனாலும் அவன் விடுற மாதிரியே தெரியல. அந்த மாதிரி அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அவன் ஒரு மர்மமான இடத்துக்கு வந்து சேர்றான். அங்க வந்து அந்த கல்லை பயன்படுத்தி பார்க்கும்போது தெரியுது அங்க ஏகப்பட்ட காப்ளின்ஸ்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சைமனை அங்க மேல கூட்டுல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்ன தாண்டா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி ஒரு கூடு இருக்கும். அந்த கூட்டுல இருந்த ஏதோ ஒரு ஜந்து வெளியில இருக்கிற பறவைய வந்து புடிச்சு அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த கல்லு வழியா பார்க்கும்போது அந்த ஜந்து ரொம்பவே பெருசா இருக்கும். நீ வந்து யாரு அப்படின்னு கேட்கும்போது அது என்ன சொல்லுதுன்னா, என் பேரு ஆக்ஸ் குயில் அப்படின்னு அது சொல்லும். சரி இது இங்க என்ன பண்ணுதுன்னு பார்த்தா என்ன முல்கராத் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஆக்ஸ் குயிலோட ஃபேமிலியவே அழிச்சிருப்பான். அதோட சேர்த்து இவனையும் இந்த இடத்துல வந்து அவன் அடிச்சு வச்சிருப்பான். இப்போ அவனோட பிரதரையும் காப்பாத்தி ஆகணுமா, அதனால இவன் என்ன பண்றான்னா இதை வந்து விடுவிச்சு இதோட ஹெல்ப்பை வந்து அவன் வாங்கிக்கிறான். இவன் வந்து அந்த சின்ன ஓட்ட வழியா இவங்களை எல்லாம் பாக்குறத பார்த்துட்டு இவன் என்ன பண்றான்னா அவன் கண்ணிலே துப்புறான். ஆக்சுவலி இது மூலமா அவனுக்கு வந்து அந்த கல் இல்லாமலே பாக்குற திறனை வந்து கொடுத்திருக்கான். சோ இதை பயன்படுத்தி அவன் என்ன பண்றான்னா சைமனை வந்து காப்பாத்த போறான். அந்த மாதிரி போகும்போது சைமனும் இவனை பாத்துறான். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க சைமனை வந்து கீழே இறக்குறாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா மண்ணுக்கடியில இருந்து ஒரு வயசான நபர் அந்த இடத்துக்கு வர்றாரு. ஆக்சுவலி அது வேற யாருமே இல்ல, அவன் தான் முல்கராத். அவனால எல்லா உருவத்துக்கும் உருமாற முடியும். மனுஷனாவும் மாறுவான், சில டைம் மிருகமாவும் மாறுவான். அவன் வந்து என்ன பண்றான்னா சைமன் கிட்ட அந்த புக்கை பத்தி கேக்குறான். ஆனா அவன் கிட்ட அது இல்ல இல்லையா, அதை என்னதான் சொன்னானோ அவங்க நம்புற மாதிரியே தெரியல. இந்த ஹாக்ஸ் கோயில் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுதுன்னா அந்த புக்கு மட்டும் அந்த முல்கராத் கையில கிடைச்சதுன்னா இனி அவனை யாராலையுமே தடுக்க முடியாது. அதனால இப்பவே வா நாம போய் அவனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுதுன்னா அவனை கொல்லலான்னு போகும். ஆனா அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு பறவை வேற வரும். அந்த பறவையை பார்த்த உடனே இது என்ன பண்ணுதுன்னா அதை சாப்பிடுறதுக்காக அதோட பின்னாடியே ஓடி போயிடும். அண்ட் இப்ப நம்ம ஹீரோக்கு உதவி பண்ண யாருமே இல்ல. கீழே சைமனை செக் பண்ணி பார்த்ததுல அவன் பாக்கெட்ல ஒரு டாலரும் அப்புறம் அவங்களோட ஃபேமிலி போட்டோவும் மட்டும் தான் இருக்கும். அதை காட்டி புக்கு இவங்க கிட்டதான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, ஆனா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா அங்கிருந்து அவன் தப்பிக்கிறான். அவன் போனதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க, அதாவது ஆள் மாறிடுச்சுன்னு. அதனால அந்த முல்கராத் உருமாறி அவன் என்ன சொல்றானா, நீ பின்னாடியே போய் அந்த புக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரையும் கொன்னுரு அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே பயந்து போன நம்ம ஹீரோ என்ன பண்றானா வேக வேகமா போய் சைமனை புடிச்சு இழுத்து நாம உடனடியா இங்க இருந்து தப்பிக்கணும்னு அவன் சொல்றான். சைமன் என்ன சொல்றானா, என்ன விட வீட்டுல இருக்கிற அந்த புக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த புக்கு ஒன்னும் வீட்டுல இல்ல, இப்போ என் கையில தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த புக்குக்காக ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த காப்ளின்ஸ் கூட்டம் வந்து அந்த இடத்துக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த புக்கையுமே பாத்துரும். இதுங்க அந்த புக்கை பார்த்த உடனே சும்மா விடுமா என்ன, உடனே இவங்க
2 பேரையும் துரத்த ஆரம்பிச்சிருங்க. இப்ப நம்ம பசங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த வட்டத்தை தாண்டி உள்ள போயாகணும். அந்த மாதிரி அவங்க உள்ள போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து எப்படி உள்ள வந்துருவான். ஆனா சைமன் அதுங்க கிட்ட மாட்டிப்பான். அது மட்டும் இல்லாம சைமனோட காலை வேற அது கடிச்சு வச்சிருங்க. நம்ம ஹீரோ அந்த புக்கை வந்து வீட்டுக்குள்ள தூக்கி வீசிட்டு சைமனுக்கு உதவி பண்றதுக்காக அங்க ஓடுறான். அந்த மாதிரி அவனை புடிச்சு தரன்னு உள்ள இழுத்த உடனே அந்த காப்ளின்ஸால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இப்ப இங்க இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. என்னன்னு பார்த்தா மெலோரி அந்த வட்டத்தை விட்டு வெளியில இருக்கா. காப்பாத்த போலான்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா அவனையும் புடிச்சு வெளியில இழுக்க பாக்குதுங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்றான், தயவு செஞ்சு உள்ளவா உள்ளவான்னு. ஆனா அவ கேக்குற மாதிரியே தெரியல. சைமனும் சொல்றான், இந்த மாதிரி காப்ளின்ஸ் எல்லாம் உன்னை சுத்தி இருக்கு, தயவு செஞ்சு இந்த பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள வான்னு. ஆனா அவ அதை கேக்குற மாதிரியே தெரியல. நீயும் அவனோட சேர்ந்து உளர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த காப்ளின்ஸ் நம்ம மெலோரியும் அட்டாக் பண்ணுதுங்க. அவ கையில இருக்கிற கத்தியை வச்சு எப்படி எல்லாமோ அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா எதுவுமே வேலைக்காகல. அப்ப அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த கல்லை தூக்கி வீசுறான். அதை வாங்கி அது வழியா பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இருக்கிறதா வந்து தெரிஞ்சுக்கிறா. உடனே அதுங்க கூட போய் சண்டை போட்டு ஒரு வழியா கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வழியா அந்த பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள வந்துடுறான். உடனே இவங்க 3 பேர் வீட்டுக்கு வராங்களா. நம்ம சைமனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் மெலோரியும் வீட்டுக்கு மேல போய் பார்க்கும்போதா தெரியுது அந்த காப்ளின்ஸ் அவங்க வீட்டை வந்து சுத்தி வளைச்சிருச்சுங்க. மெலோரிக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இத பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா அதுங்களுக்கு தேவை இந்த புக்கு தான், அந்த புக்குக்காக தான் நம்மள இந்த பாடு படுத்துதுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுங்களுக்கு அந்த புக்கு தேவைன்னா நீ அதை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க. அதை கேட்ட உடனே அந்த இடத்துக்கு வந்த டெம்பிள் டேக், வேண்டாம் அந்த புத்தகத்தை கொடுத்துடாதீங்க, நான் உங்களை அதை கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அங்க ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்குது. சோ இப்ப இதை சமாதானப்படுத்தி ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி தேன் தான். அதனால மெலோரியை அனுப்பி தேன் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அவளுமே என்ன பண்றான்னா போய் தேன் எடுத்துட்டு வரா. அதை குடிச்சதுக்கு அப்புறமா தான் டெம்பிள் டேக் திரும்ப பழைய நிலைமைக்கு மாறுது. அப்ப அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோ வந்து கேக்குறான், டெம்பிள் டேக் காப்ளின்ஸ் கையில அந்த புக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம எல்லாருமே இறந்து போயிருமோ அப்படின்னு அது சொல்லுது. நீ காலி, நான் காலி, எல்லாருமே காலி அப்படின்னு அது சொல்லுது. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இத கொடுக்கலினாலும் அவன் நம்மள கொன்றுவான் அப்படின்னு சொல்லும் போது சைமன் பேசாம அதை நம்ம எரிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த காப்ளின்ஸோட கண்ணு முன்னாடியே நெருப்பை மூட்டி அந்த புத்தகத்தை அந்த நெருப்புல போடுறாங்க. ஆனா இதுல மேட்டர் என்னன்னா அந்த புத்தகத்துக்கு எதுவுமே ஆகல. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு முழுகராத்தும் வந்துருவானா. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள போறாங்க. சோ இப்ப என்னதானா பண்றது அப்படின்னு நம்ம பசங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம சைமன் கைக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்து கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து அவன் பாத்துட்டு இருப்பான். இப்படியே போச்சுன்னா நம்ம கடைசியில ஆண்ட் லுசன்டா மாதிரி பைத்தியக்காரியா தான் போயிருவோம் அப்படின்னு மெலோரி வந்து சொல்லும் போது ஆமா ஆண்ட் லுசன்டா கண்டிப்பா அவங்களால நமக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். நீ என்ன சொல்ற, ஆண்ட் லுசன்டாவா? அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாதே. இல்ல எனக்கு தெரியும், அவங்க உடைவன் சானிட்டோரியால இருக்காங்க. ஆனா அங்க எப்படி போறது? வட்டத்தை விட்டு வெளியில போனாங்கன்னா அவங்க தான் நம்மள புடிச்சிருவாங்களே. அப்பதான் டெம்பிள் டேக் என்ன சொல்றான்னா அங்க போறதுக்கு எனக்கு ஒரு ரகசிய வழி தெரியும். ஆனா எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி ஆகணும், இந்த புக்கு எக்காரணத்தை கொண்டோ இந்த வட்டத்தை விட்டு வெளியில போக கூடாது. அதனாலேயே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த புக்கை அந்த ட்ரங்க் பட்டியிலேயே வச்சு அடைச்சு அந்த கீயை டெம்பிள் டேக் கிட்டே கொடுக்கறான். இப்ப அதுக்கப்புறமா இவங்க மேப்பை பார்த்து அந்த வழியில வந்து இவங்க போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அப்பதான் சைமன் அங்க இருந்த ஒரு டிவைஸை எடுத்துட்டு வந்து நம்ம மெலரி கையில கொடுக்கறான். என்னன்னா அந்த கல்ல போடுறதுக்கான ஒரு ஹோல்டர் தான் இது. சோ இப்ப நம்ம பசங்க வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அதாவது நம்ம சைமன் என்ன பண்ணுவான்னா ஒரு பக்கத்துல இருந்து இவங்க எல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு இருப்பான். அதுதான் சான்ஸ்னு நம்ம பசங்க 2 பேரும் வெளியில இருக்கிற ஸ்டோர் ரூம்குள்ள வந்து எப்படியோ ஓடி போறாங்க. ஆனா அப்படி ஓடி போகும்போது 1-2 காப்ளின்ஸ் அதை பார்க்கவும் செஞ்சிடும். இவங்க எப்படியோ அதுக்குள்ள போய் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற டோர் ஓபன் பண்ணி அண்டர் கிரவுண்ட் வழியா போகும்போது இந்த மேல இருக்கு இல்லையா காப்ளின்ஸ், இதுங்க எல்லாமே மூக்கம் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது இவங்க கீழே தான் இருக்காங்க. என்ன இப்ப நம்ம வீட்டுல வந்து பார்த்தா சைமனும் அப்புறம் டெம்பிள் டேக்கும் மட்டும் தான் இருக்கும். சைமன் வந்து அங்க இருக்கிற 2-3 ஷீட்ஸ் எடுத்து பார்க்கும்போது காப்ளின்ஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறதுக்கான வழிமுறைகள் அங்க இருக்கும். அதாவது அந்த காப்ளின்ஸ்க்கு தக்காளி சாஸ்னா பிடிக்காது, அது மட்டும் இல்லாம உப்புனாலும் ஆகாது. இது ரெண்டும் அது மேல பட்டதுங்கன்னா அதுங்க வந்து அழிஞ்சு போயிருங்க. ஆனா இதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு அவன் அந்த புக் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது டெம்பிள் டேக் நீ எடுக்காத நான் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த ட்ரங்க் பட்டியை ஓபன் பண்ணி அந்த புக்கை எடுக்கலான்னு பார்த்தா உள்ள அந்த புக்கை காணோம். புக்கை இங்க வச்ச மாதிரி என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டெம்பிள் டேக் மறுபடியும் உருமாறிடும். இப்ப அப்படியே கட் பண்ண இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்களா, நம்ம ஹீரோ கையில தான் அந்த புக் இருக்கு. இப்ப இந்த காப்ளின்ஸ் வேற மோப்பம் பிடிச்சிருச்சுங்களா. அதுங்க என்ன பண்ணுதுன்னா பூமி கடியில அதுங்க தோண்ட ஆரம்பிக்குதுங்க. அந்த மாதிரி தோண்டி ஒரு மிகப்பெரிய காப்ளினை அந்த சுரங்கத்துக்குள்ள அதுங்க அனுப்பி வைக்குதுங்க. நம்ம பசங்களும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அதுவோ அவங்கள விடுற மாதிரியே தெரியல. அந்த மாதிரி இவங்க அந்த சுரங்கத்துல ஓடி போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல
அவங்க அந்த சுரங்கத்தோட எண்டுக்கு வந்துருவாங்க. அந்த ஏணி வழியா ஏறினாதான் இவங்க அங்க இருந்து தப்பிக்கவே முடியும். நம்ம மெலோரி எப்படியோ மேல ஏறிடுவா. ஆனா நம்ம ஹீரோவை அது வந்து புடிச்சிரும். நம்ம ஜாரெட்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அங்க இருந்த கம்பி எடுத்து அந்த ஜந்துவோட கண்ணுலயே சொருவிடுவான். அதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அது திசை மாறின உடனே இவங்க 2 பேரும் அந்த படிக்கட்டு வழியா ஏறி 2 பேரும் சிட்டிக்குள்ள வந்துருவாங்க. அதை மூடி அங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது அது என்னடானா அது ஓபன் பண்ணிக்கிட்டு வெளியிலயே வந்துடும். இவங்களை அது வெளியில வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு வந்த ஒரு சின்ன ட்ரக் அந்த ஜந்து மேல ஒரே மோது. அவ்வளவுதான், அது அந்த இடத்துல இறந்து போயிடும். ஆனா இது அந்த டிரைவருக்கு வந்து தெரியாது இல்லையா, அவரும் எது மேல மோதணும்னு குழம்பி போயிருக்காரு. இப்ப இந்த சிட்டிக்குள்ளதான் நம்ம பசங்களோட அம்மாவுமே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பசங்க அங்க போறதை இவங்க கவனிச்சிருவாங்க. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் வீட்டுல காட்டும் போது நம்ம சைமன் டொமேட்டோ சாஸையும் கொஞ்சம் உப்பையும் சேர்ந்து ஒரு பயங்கரமான கலவையை அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். எதுக்குன்னா அந்த காப்ளின்ஸ் அட்டாக் பண்றதுக்காக. இப்ப அப்படியே கட் பண்ண இங்க வுட் ஹெவன் சான்டோரியமுக்கு நம்ம பசங்க 2 பேரும் வந்துருவாங்க. அங்க வந்து ஆன்டி லூசியானாவை பாக்கலான்னு வந்தா அவங்க ரூம் ஃபுல்லா ஒரே உப்பும் தக்காளியுமா தான் இருக்கு. நம்ம பசங்க அப்படியே ஆன்டி கிட்ட வரும்போது அவங்க வேற யாரு கூடயோ பேசுற மாதிரி நமக்கு தெரியுது. ஆன்டி லூசன்டாவை பார்த்த உடனே எங்க பாருங்க, நாங்க உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். நாங்கெல்லாம் உங்க சொந்தம் தான், நாங்க உங்களோட வீட்டுக்கு குடி போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல வேண்டாம் வேண்டாம், நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க, அது பாதுகாப்பு கிடையாது, நீங்க அங்க இருந்து உடனே மாறிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களால முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்க பாருங்க பசங்களா, நான் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, அங்க பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் ஆண்ட், நாங்க அதை பார்த்தோம். அப்பதான் ஆண்ட் லூசன்டா என்ன பண்றாங்கன்னா நீங்க எல்லாரும் இப்ப வெளியில வரலாம், இவங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த பூக்களுக்கு நடுவுல ஒளிஞ்சிட்டு இருந்த ஃபேரிஸ் அதுல இருந்து வெளியில வருதுங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பசங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப அவங்க முன்னாடி அந்த புக்கை தூக்கி காட்டும் போது அதை பார்த்த உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா பசங்களை கூட்டிட்டு உள்ள போறாங்க. இந்த புக்கை எதுக்காக படிச்சீங்க, அத தெளிவா இந்த புக்கை படிக்காதீங்கன்னு போட்டிருக்குமே. கடைசியா நான் அவரை பார்க்கும்போது ரொம்ப குழப்பத்துல இருந்தாரு, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவர் வேகமா வீட்டுக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்குதான் அவர் முதலா அந்த வட்டத்தையே உருவாக்குனாரு. சோ அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு சாயங்காலமே அவங்க பொண்ணு வந்து அந்த வட்டத்து மேல விளையாண்டு இருக்கிறத ஸ்பைடர் விக் பாத்துருவாரு. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க பொண்ணு அந்த காப்ளின்ஸ் வந்து இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுங்க. உடனே இவர் என்ன பண்றாருன்னா வேக வேகமா கீழே வந்து அவரோட பொண்ணை வந்து காப்பாத்துறாரு. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த காப்ளின்ஸையும் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு வந்து அவர் அந்த இடத்த விட்டே கூட்டிட்டு போகுதுங்க. அன்னைக்கு போனவர் தான், அதுக்கப்புறம் அவர் எப்ப வருவாருன்னு நான் காத்துட்டு இருந்த காலங்கள் தான் ஓடி போச்சு. இப்போ உங்க நிலைமையில இருந்து காப்பாத்துறதுக்கான ஒரே ஆள் எங்க அப்பா மட்டும்தான். ஆனா அவர் தான் இறந்துட்டாரே. இல்ல யாரு சொன்னா, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க ஏன்னா அந்த ஃபேரிஸ் சொல்லுச்சு. அதனால என்னோட அப்பாவை தேடுறதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த புக்கை திரும்ப கொடுக்கும்போது அந்த இடத்துக்கு ஜன்னலை உடைச்சிட்டு வந்து அந்த காப்ளின் அந்த புக்கை திருட பாக்குதுங்க. இத பார்த்த உடனே ஆன்டி லூசெண்டா உப்பை எடுத்து அதோட கண்ணிலே தூவுறாங்க. ஆனா அந்த புக்ல இருந்து ஒரு சில பேஜஸ் மட்டும் அதுங்க கைக்கு போயிரும். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம பசங்களோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப அந்த காப்ளின்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னா முல்கராத் கிட்ட கிடைச்ச பேஜஸ் கொண்டு போய் கொடுத்திருக்கோம். ஆனா அது எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. இருந்தாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட பேப்பர்ல மட்டும் பாதுகாப்பு வளையத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற வழிமுறைகள் அதுல இருக்கும். அதை வச்சு அவன் என்ன பிளான் பண்றான்னா அதை ரிவர்ஸ் பண்ணா கண்டிப்பா அதை வந்து அழிக்க முடியும்னு அவன் பிளான் பண்றான். இப்ப இத வந்து அந்த ஆக்ஸ் கோயில் வந்து பாத்துரும். உடனே அதை என்ன பண்ணுதுன்னா கண்டிப்பா அந்த பையன் கிட்ட இதை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வேக வேகமா ஓடுது. இப்ப அப்படியே இங்க நம்ம பசங்களோட அம்மா அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. போற வழியில நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்றான் அந்த புக்கை பத்தியும் அங்க நடக்கிறத பத்தியும் அந்த காப்ளின்ஸ பத்தியும். ஆனா அவங்க அதை எதையுமே நம்புற மாதிரியே தெரியல. ஏன்னா யாருப்பா இதெல்லாம் நம்புவா, அதை கேட்டாலே தெரியும் ஒரு கட்டுக்கதைன்னு. அதை போய் அவங்க அம்மா வந்து நம்புவாங்களா? அப்படியே இவங்க கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களா? நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஆனா அவங்க எதையுமே கண்டுக்காதனால அவன் செம்ம காண்டாகி உங்க கூட பேசவும் பிடிக்கல, உங்க கூட வாழவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். மெலோரி வந்து காரை விட்டு இறங்கி சுத்தி முத்தி அந்த கல்லை வச்சு பார்க்கும்போது அங்க எந்த காப்ளின்ஸுமே இல்ல. அதனால இந்த விஷயத்த வேக வேகமா வீட்டுல வந்து நம்ம ஜாரெட் கிட்ட சொல்றான். அவனும் என்ன பண்றான்னா வெளியில வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. பாத்தியா அங்க காப்ளின்ஸையே காணோம், ஒருவேளை அதுங்க ஓடி போயிருக்குமா அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்ல கிடையவே கிடையாது அப்படின்னு ஆக்ஸ்குயில் வந்து சொல்லும். அது வந்து இவங்க கிட்ட ஒரு திட்டத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு ஒரு பறவை வந்துரும். அதை பார்த்த உடனே சொல்ல வந்ததை நிறுத்திட்டு வேக வேகமா அதை துரத்திட்டு அந்த மரத்து மேல ஏறிடும். ஆக்ஸ்குயிலுக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அப்பதான் நம்ம ஹீரோ போய் கேட்கறான், எங்க பாரு ஆக்ஸ்குயில் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான் உங்களுக்கு நேரம் இருக்கு. ராத்திரி நிலவு வரும்போது அந்த
புக் அவன் கையில இருக்கும்னு அவன் சொன்னான்னு அது சொல்லுது. இப்ப அந்த சமயத்துல நம்ம பசங்க 2 பேரும் அங்க வரும்போது ஓ இன்னும் சில மனிதர்களா அப்படின்னா நம்ம இவங்களையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தோட கண்ணிலையும் அது வந்து எச்சையை துப்பிடும். அண்ட் இது மூலமா இவங்களால அதுங்களை நல்லாவே பார்க்க முடியும். நம்ம பசங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஜாரெட் வேற ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருவான். அவன் உடனே என்ன பண்றான்னா வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இத பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அவங்க அப்பா கால் அட்டன் பண்ற மாதிரியே தெரியாது. அந்த சமயத்துலதான் அந்த இடத்துக்கு வந்த மெலோரி ஒரு உண்மையை வந்து சொல்லுவா. அதாவது அவங்க அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு வேறொரு குடும்பம் இருக்கு அப்படிங்கறத அவ வந்து சொல்றா. அண்ட் இதனாலதான் இவங்க நியூயார்க்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இத பத்தி யோசிச்சு அவங்க கொஞ்ச நேரம் சங்கடப்படும் போது அந்த இடத்துக்கு காப்ளின்ஸ் வர சத்தம் வந்து கேக்குது. இப்ப பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பசங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த புக்கை எப்படியாவது ஆர்தர் ஸ்பைடர்விக் கிட்ட கொடுத்து இத அழிக்கிறதா ஒரே வழி. ஆனா அப்படி அவரு எங்க இருப்பாருங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பதான் ஜாரெட் சைமன் கையில இருக்கிற அந்த பூனையை பாக்குறான். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா அவருக்கு வந்து ஒரு பெட் இருந்தது. அந்த பெட்டை அவர் எப்பெல்லாம் கூப்பிடுவாரோ அப்பெல்லாம் அது வரும். அதோட பேரு வந்து கிரிஃபன். சோ இதை எப்படி வர வைக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு மந்திரமுமே அந்த பேஜுக்கு பின்னாடி இருக்கும். அத வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா வாசிக்கிறாங்க. அதை வாசிச்சு முடிக்கும் போது டக்குன்னு அது வந்து முன்னாடி நிக்கணும்னு பார்த்தா அந்த இடத்துல எந்த ஒரு அசைவுமே இல்ல. சரி அவ்வளவுதான் போல, எதுவுமே வேலைக்கு ஆகல அப்படின்னு நினைக்கும் போதுதான் வெளியில வந்து ஒரு பயங்கரமான சத்தம் அங்க கேக்குது. என்னடான்னு வெளியில வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பறக்கும் டிராகன். இப்ப இதை பார்த்த உடனே நம்ம டெம்பிள் டாக் இருக்கான் இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா அதுவாவே ஆர்தர் ஸ்பைடர்விக் எழுதின புக்கை வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்து சீக்கிரம் அதுல ஏறுங்க, அதுல ஏறி ஸ்பைடர்விக்கு கண்டுபிடிங்கன்னு அது சொல்லுது. அதனால இன்னமும் நேரத்தை கடத்த வேண்டாம்னு நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா அது மேல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த டிராகன் மேல ஏறி பயணம் பண்ணும்போது ரொம்ப தூரம் கழிஞ்சு அவங்க இன்னொரு டைமென்ஷனுக்கு வராங்க. சோ அந்த மாதிரி இடத்த அவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவங்க அந்த இடத்துக்கு வரும்போதே அங்க ஏகப்பட்ட ஸ்பிரிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்தர் ஸ்பைடர்விக்கும் அங்கதான் இருக்காரு. உடனே ஜாரெட் என்ன பண்றான்னா ஆர்தர் ஸ்பைடர்விக் நல்ல வேற உங்களை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க எந்த நிலைமையில இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியாது. அண்ட் லுசண்டா தான் உங்களை பார்க்க சொல்லி சொன்னாங்க, அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்தோம்னு சொல்லும்போது அவ சின்ன பொண்ணாச்சே, அவளுக்கு நான் இருக்கிற இடம் எப்படி தெரியும்? அவங்களுக்கு 86 வயசாச்சு. 86 வயசா? நீ என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில தான் நான் அவளை விட்டுட்டு வந்தேன். அப்பதான் அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை அது நேத்தா இருக்குமோ இல்ல அதுக்கும் முந்தா நாளா இருக்குமோ. இல்ல நீங்க சொல்றது 86 வருஷத்துக்கு முன்னாடி. தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க, நீங்க தான் எங்களோட கொள்ளு தாத்தா. கைஸ் நீங்களும் வந்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லா ஸ்பிரிட்ஸும் நம்ம பசங்க 2 பேர்த்த வசியம் பண்ணிரும். அந்த சமயத்துல அவன் அந்த புக்கை எடுத்து காட்டும் போது இல்ல இதை எங்க ஓபன் பண்ண வேண்டாம், வா என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஸ்பிரிட்ஸ்க்கு இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா அதுங்க விடாம இதை துரத்துங்க. ஜாரெட் என்ன சொல்றானா, எங்க பாருங்க இந்த புக்கை எப்படியாவது அழிச்சாகணும், அதுக்காக தான் நான் அதை உங்ககிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன பைத்தியமா? என் வாழ்நாளோட அர்ப்பணிப்பே இதுதான், இது எப்படி என்னால அழிக்க முடியும்? எங்க பாருங்க உங்களுக்கு 128 வயசாச்சு, இதுக்கு மேலே நீங்க வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? இந்த புக்னாலதான் உங்க குடும்பத்தை விட்டு நீங்க பிரிஞ்சீங்க, அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு அவன் கேட்கும்போது அப்பதான் அவரு வந்து ரியலைஸ் பண்ணி நாம பண்ணது தப்பு தான் போல அப்படின்னு நினைச்சு அந்த புக்கை வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் தெரிய வருது அது அவர் எழுதின புக்கே கிடையாது, அது வேற ஏதோ ஒரு புக்கு. ஆக்சுவலி இதுக்கு காரணம் எல்லாமே நம்ம டெம்பிள் டாக் தான். அவன் ஆர்வமா புக்கை கொண்டு வந்து கொடுக்கும் போதே தெரிய வேண்டாம் அவன் மாத்திருப்பான்னு. அப்படின்னா அந்த புக் வந்து வட்டத்துக்குள்ளதான் இருக்கு, பாதுகாப்பா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்பைடர்விக் சொல்லும் போது இல்ல முல்கராத்துக்கு ஒரு சில பேஜஸ் கிடைச்சிருக்கு, கண்டிப்பா அதை வச்சு அவனால ராத்திரி நேரத்துல வட்டத்தை தாண்டி வெளியில வர முடியும் அப்படிங்கறத சொல்லும் போது எங்க பாரு நீ சொன்ன மாதிரி எனக்கு 128 வயசாச்சுன்னா இதை விட்டு வெளியில வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது, அப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே வீணா அப்படின்னு நம்ம ஜாரெட் ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்பைடர்விக் வந்து ஒன்னு சொல்லுவாரு. அதாவது என்னை கண்டுபிடிக்க இவ்வளவு தூரம் யோசிச்ச ஒருத்தனுக்கு இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னா தெரியாது, அதனால இதுக்கான வழி இந்த புத்தகம் கிடையாது நீதான் அப்படிங்கறத அவனுக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப இவங்க இந்த இடத்த விட்டு போகணும்னா முதல்ல அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாகணும். அதுக்கு உதவி பண்றதுக்காக ஸ்பைடர்விக் என்ன பண்றாருன்னா அந்த புக்கை எடுத்துட்டு போய் அதுங்களை திசை திருப்புறாரு. அந்த புக்கை எடுத்துட்டு போய் அங்க காட்டும் போது அந்த ஸ்பிரிட்ஸும் அந்த புக்கை நோக்கி வருங்களா, அந்த சமயத்துல அந்த பறக்கும் டிராகனும் அந்த இடத்துக்கு வந்துடும். இதுதான் சான்ஸ். நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா அதுல ஏறி அங்கிருந்து தப்பிச்சாடுறாங்க. இவங்க அப்படியே போகும்போது தான் காட்டுறாங்க இருட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க அந்த காப்ளின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா புதுசா ஒரு மருந்து தயாரிச்சு அந்த தடுப்பு வளையத்து மேல தூவுதுங்க. இத வந்து ஓரமா இருந்து நம்ம பசங்களுமே பாக்குறாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு நம்ம பசங்களோட அம்மாவுமே வந்துருவாங்க. இத பார்த்த உடனே நம்ம பசங்க வழி மறிச்சு உடனே என்ன பண்றாங்கன்னா வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. மெலோரியோ வேகமா காரை ரேஸ் பண்ணி அந்த தடுப்பு வளையத்துக்குள்ள எப்படியோ அந்த காரை கொண்டு போயிடுறா. அதை தாண்டி அந்த
காப்ளின்ஸால வரவே முடியாது. உடனே நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மாவை கூட்டிட்டு உள்ள வராங்க. அவங்க அம்மாக்கோ இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. உள்ள வந்த உடனே ஜாரெட் என்ன சொல்றான்னா, சைமன், மெலோரி, நீங்க போய் உப்பு, தக்காளி சாஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறமா டெம்பிள் டேக்க வந்து கூப்பிடும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, எங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு, நீ என்ன விளையாடுறியா, திரும்பவும் இந்த காப்ளின்ஸ் ஃபேரி இதெல்லாம் பத்தி சொன்னேன்னா நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்துலதான் இது காப்ளின்ஸா, நான் அந்த புக்கை வந்து மறைச்சு வச்சிட்டேன் அப்படின்னு டெம்பிள் டேக் வந்து அங்க சொல்லும். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே நம்ம ஜாரெட் போய் அவங்கள சமாதானமா படுத்துறான். எங்க பாருங்கம்மா, டெம்பிள் டேக்கால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதுங்களாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த கல்லு மூலமா வெளியில என்ன நடக்குதுங்கிறத அவங்க அம்மாக்கு வந்து காட்டுறான். அண்ட் இப்பதான் நம்ம அம்மாக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. இப்ப உடனே நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா உப்பை எடுத்து கதவு, வாசல், ஜன்னல் இது எல்லா இடத்துலயும் அதை வந்து தூவுறாங்க. அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம பேசாம நியூயார்க்லயே இருந்திருக்கலாம்னு தோணும். இப்ப அப்படியே இங்க வெளியில வந்து பார்த்தா இப்போ நிலவு வந்துடும். இந்த நிலவு அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த வீட்டை சுத்தி இருக்கிற தடுப்பு சுவர் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். உடனே எல்லாமே என்ன பண்ணுதுங்கன்னா வேகமா அந்த வீட்டை அட்டாக் பண்ணுதுங்க. ஆனா இதுங்களால கதவு வழியா ஜன்னல் வழியாவோ போக முடியல. அதனால என்ன பண்ணுதுங்கன்னா வீட்டுக்கு அடியில இருந்து போக அதுங்க ட்ரை பண்ணுதுங்க. அதனால நம்ம பசங்க தரையை எப்படியாவது மூடதா பாக்குறாங்க. ஆனா அதை மீறி அதுங்க ஒன்னொன்னா வெளியில வரும்போது நம்ம பசங்க தக்காளி சாசியும் உப்பையும் வச்சு அது ஒரு காட்டுவாங்க பாருங்க. அது பட்ட உடனே அது அந்த இடத்துல அழிஞ்சு போயிடும். ஆனா நம்ம பசங்களால அது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. அதனால இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூம்குள்ள வந்து அடைஞ்சுக்கிறாங்க. அப்பாடா கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு பியானோ இருக்கும். அதுக்கு அடியில இருந்து ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து வெளியில வருது. அது யாருன்னு பார்த்தா அதுதான் முல்கராத். ஆனா எப்படியோ நம்ம பசங்க அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நேரா கிச்சனுக்கு வராங்க. இப்ப நம்ம பசங்களுக்கு ஒரு ஐடியா தேவை. அந்த ஐடியாவை யாரு கொடுக்கறான்னு பார்த்தா நம்ம சைமன் தான். அவன் என்ன பண்றானா அங்க இருக்கிற ஒரு பெரிய ஓவன்ல இவங்க செஞ்சு வச்ச எல்லா தக்காளி சாஸையும் அதுக்குள்ள வைக்கிறாங்க. இந்த முல்கராத் அப்புறம் அந்த கோபிள்ஸ் இதுங்க எல்லாமே அந்த கிச்சனுக்குள்ள வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அப்பதான் டம்ப் வெயிட்டருக்குள்ள இருந்த நம்ம சைமன் என்ன பண்றானா ஒரு தீக்குச்சியை பத்த வச்சு அந்த இடத்துல போடுறான். அது என்ன ஆகுதுன்னா மெதுவா பரவி நேரா அந்த அவனுக்குள்ள போகும் பாருங்க. அது வெடிச்சா அடுத்த செகண்டே அங்க இருக்கிற எல்லா காப்ளின்ஸ் மேலயும் அந்த தக்காளி சாஸ் வந்து பட்டுரும். அவ்வளவுதான். அதுங்க அந்த இடத்துலயே தடயமே இல்லாம அழிஞ்சு போயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம பசங்களும் வெளியில வராங்க. டெம்பிள் டேக்கும் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரான். சரி ஓகே எல்லாமே காலி அப்படின்னு பார்த்தா இந்த சமயத்துல வெளியில யாரோ கதவு தட்டுற சத்தம் வந்து கேக்குது. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா கத்தி, தக்காளி சாஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போய் பார்க்கும்போது அப்படி வீட்டுக்குள்ள வர்றது யாருன்னு பார்த்தா அது நம்ம பசங்களோட அப்பா ரிச்சர்ட் தான் வராரு. அவருக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இங்க என்ன நடக்குது தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாரெட் என்ன பண்றானா இது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா அவங்க அப்பா வந்து அந்த புக்கை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகுறாரு. சரி அதை கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து கொடுக்க மாட்டான். இதை நான் கொடுக்கறேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க ஒண்ணு சொல்லணும்னு சொன்னீங்களே அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு வந்து அவர் யோசிச்சுக்கிட்டே உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை கொடு அப்படின்னு சொல்லி அதை வாங்குறாரு. உடனே ஜாரெட் என்ன பண்றானா இல்ல இது தவறான பதில் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றானா கத்தி எடுத்து அந்த ஆளோட நெஞ்சிலேயே சொருவறான். இவங்க எல்லாருக்கும் ஜாரெட் மேல செம்ம கோவம், இதுக்காக இப்படி பண்ணேன்னு. ஆனா அங்க இருந்ததும் அவங்க அப்பா கிடையாது, அந்த முல்கராத் தான். ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு அவன் அப்படி வந்திருக்கான். அவன் என்ன பண்றானா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் அட்டாக் பண்றான். நம்ம ஜாரெட் என்ன பண்றானா உடனே வேகமா அந்த டம்ப் வெயிட்டர் வழியா மேல அட்டிக்கு போக ட்ரை பண்றான். அந்த மாதிரி அவனை பிடிக்கலாம் அப்படின்னு வரும்போது அதோட விரல்கள் வந்து அங்க மாட்டிக்கும். ஆனாலும் அது விடுற மாதிரி தெரியல. திரும்ப பாம்பா மாதிரி அது வழியா அது போக பாக்குது. அந்த டம்ப் வெயிட்டரை உடச்சுக்கிட்டு அது வெளியில வரும்போது நம்ம ஜாரெடும் அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். ஆனா அது விடுற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துல அவனை ஃபுல்லா சுத்தி வளைச்சிரும். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படின்னா இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு உருமாறின நம்ம டெம்பிள் டேக் அந்த பாம்பை போட்டு வெளுத்து வாங்குவான் பாருங்க. அவ்வளவுதான். அந்த பாம்பே ஒரு செகண்ட் கதி கலங்கிரும். ஆனாலும் அந்த பாம்பு நம்ம டெம்பிள் டேக்கே அட்டாக் பண்ணிரும். இந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா அந்த வீட்டோட கூரை மேல வந்து போயிருவான். ஆனா அங்கேயும் அந்த முல்கராத் வந்து வந்துருவான். இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது கால் தவறி அவன் கீழே விழுக போயிருவான். நம்ம பசங்களும் கீழே வந்து பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஊசலாடிட்டு இருப்பான். அவ்வளவுதானா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஹாக்ஸ் கோயில் பறவைகளை தேடிட்டு இருக்கிறத அவன் பாக்குறான். இத பார்த்த உடனே அவன் என்ன பண்றானா உனக்கு புக் தானே வேணும் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுவான் பாருங்க. அதை பிடிக்கிறதுக்காக முல்கராத் ஒரு பறவையா மாறி அந்த புக்கை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகுது. சரி அவ்வளவுதான் எல்லாமே கைய விட்டு போயிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஹாக்ஸ் கோயில் என்ன பண்ணுதுன்னா அந்த
பறவையை புடிச்சு அது ஒரே அமுக்கிரும். இப்படி ஒரு ட்விஸ்ட் அங்க இருக்கவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த சமயத்துல ஜாரடும் அங்கிருந்து கீழே விழுவானா, அவனுக்கு எதுவுமே ஆகாது. அண்ட் இதனால எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. ஜாரட்டோ அவங்க அம்மா கிட்ட நான் அவங்க கிட்ட தெரியாம கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பும் கேட்கறான். இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில ஆன்டி லூசிண்டா அவங்களோட பழைய வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க வந்து பாக்கும்போது எல்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம டெம்பிள் டேக்கும் அங்கதான் இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த சமயத்துலதான் ஜாரட் சொல்லுவான், உங்களுக்கு இன்னொன்னு காத்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெளியில வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் என்ன பண்றாங்கன்னா வெளியில வந்து பாப்பாங்க. அப்படி அங்க யாரு இருக்கான்னு பார்த்தா அவங்களோட அப்பா ஸ்பைடர் விக் தான் அங்க இருக்காரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களோட அப்பாவும் வந்து அவர் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறாரு. நான் உங்களை மன்னிக்கணும்னா நீங்க என் கூடயே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என்னால முடியாது, இந்த ஸ்பிரிட்ஸை விட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா இங்க இருக்கிற கால மாற்றங்கள் என்னை அழிச்சு சாம்பல் ஆக்கிரும், அதனால என்னால நிரந்தரமா இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, அப்ப வேணும்னா என்ன உங்களோட கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இத கேட்ட உடனே அவரு அவங்கள கூட்டிட்டு போறாரு. அந்த மாதிரி அவர் அங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது ஆன்ட் லுசண்டா சின்ன வயசுல அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க மாறுறாங்க. அந்த மாறி அந்த ஸ்பிரிட்ஸ் அவங்கள அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போகுது. இனிமேல் நம்ம பசங்களுக்கும் இந்த வீடு வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுச்சு. அதனால இப்ப இவங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்ல. சோ இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் வந்து முடிவடையுது. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.